பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? வில்ஃப்ரெட் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு ரெடியாகி தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்தார். எங்கேருந்து அவரோட சின்ன பொண்ணு அழுதுட்டு ஓடி வந்து அப்பா காலை பிடிச்சிட்டு, டேடி அண்ணன் அடிக்கிறான் டேடி அப்படின்னு சொன்னான். அழாதம்மா, நான் அண்ணன் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. திரும்ப அவ, டேடி எனக்கு சாக்கி வேணும் அப்படின்னா. தன்னுடைய ஆஃபீஸ் பேக்கில் இருந்த 2 சாக்லேட் எடுத்து அவ கையில் கொடுத்து, ஒன்று நீ சாப்பிடு, ஒன்று அண்ணனுக்கு கொடு, ஓகேவா அப்படின்னு சொன்னார். சந்தோஷமாக அவள் அதை எடுத்துட்டு ஓடி போயிட்டா. கீழே இறங்கி போனவருக்கு அம்மா ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தாரு. அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு விசாரிச்சாரு. பதிலுக்கு அவங்க, நான் சாப்பிட்டேன்டா, நீ ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதே அப்படின்னு சொன்னவங்க, டேய் என்னன்னு தெரியல, 2 நாள் அந்த கண்ணை அறுவுதுரா அப்படின்னு சொன்னாங்க. குனிஞ்சு அம்மாவோட கண்ணை பார்த்துட்டு வில்ஃப்ரெட்டு, ஓகேம்மா, ஈவினிங் ஐ டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம், நான் சீக்கிரம் வரேன், நீங்கள் ரெடியாக இருங்க சரியா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் போனார். அங்கே மனைவி சுட சுட பரிமாறினாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவும்போது அவங்க, என்னங்க ஈவினிங் சீக்கிரம் வரீங்களா, நம்ம கொஞ்சம் கடத்தெருக்கு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. கண்டிப்பாக வரேம்மா, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புனாரு. அப்போ தான் பெரிய பையன் ஒளிஞ்சிட்டு இருந்து, அப்பா அப்படின்னு கூப்பிட்டான். என்னடா அப்படின்னு கேட்டார். எனக்கு பேட் பால் வேணும் அப்படின்னா. கண்டிப்பாக வாங்கித்தரேன், ஆனால் நீ தங்கச்சி அடிக்காமல் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் ரெடியாக இருந்த கார்கிட்ட போனார். டிரைவர் டோரை திறந்து விட காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்தார் வில்ஃப்ரெட். காரு ஆஃபீஸை நோக்கி போச்சு. ஆஃபீஸ் வந்த உடனே இறக்கி விடும்போது திரும்பவும் டிரைவர் டோரை திறந்துட்டு, சார் அப்படின்னு சொன்னார். என்னப்பா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு நாள் லீவும் கொஞ்சம் அட்வான்ஸாக தேவைப்படுது சார் அப்படின்னாரு. அதுக்கு என்ன, மேனேஜரை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுப்பா, அவர் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போனார். தன்னுடைய அறைக்கு போய் உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துலேயே மேனேஜர் வந்தார். சார், கொஞ்சம் நம்மளோட கம்பெனியில் சில மிஷின்லாம் சரியாக ஒர்க் பண்ண மாட்டேன்னு அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்னப்பா, அந்த மிஷின் எந்த கம்பெனியோ அங்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், சர்வீஸ்க்கு வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொன்னார். இப்படி அவர் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து எத்தனை காரியங்கள் அவரை நோக்கி வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைக்காக அவரை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவரும் அசராமல் செஞ்சிட்ருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். ஒவ்வொரு நாளும் நம்ம விடிஞ்சா போதும்னு இருக்குது. யாராவது ஏதாவது கேட்டுட்டு இருக்காங்க, இல்லை நம்ம செஞ்சிட்ருக்கணும். ஆனால் சில நேரங்களில் நம்ம அசந்து போயிடுறோம். நமக்கு யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாங்க, நமக்கு செய்யறதுக்காகவே ஒருத்தர் இருக்கிறாரு. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 6:9, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமாங்க, விண்ணப்பம்னு சொல்றதுக்கு அழுகையின் கருணைக்காக அழறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய இரக்கத்திற்காக அழறது. சில நேரங்களில் நம்மளை மிஞ்சின பாரங்களை அவர்கிட்ட நம்ம கண்ணீரோடு ஏறெடுக்கலாம். நம்மளோட அணுதின தேவைகளையும் அவரிடத்துல தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக கர்த்தர் அந்த எல்லா காரியங்களும் செய்து கொடுப்பார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? காட் பிளஸ் யூ ஆல்.